ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை. வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதோடைய முக்கிய அம்சங்களை நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. முதியோர் உள்ளிட்டோருடைய ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்வு, வங்கி பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி, குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும், ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பங்களுக்கு வழங்கப்படும், படுகாயமடைந்த வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் சிகிச்சைக்காக வழங்கப்படும், சிறுபான்மையினர் மக்கள் கூட்டுறவு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளை எதிர்கொண்டார். விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார். அவர் முதல்ல வெளியில் வரட்டும், பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ளட்டும், கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னார். ஊழல் கட்சின்னு, ஊழல் சக்தின்னு அதிமுக விமர்சனம் செய்யப்பட்டதே விஜயால் அப்படின்னு சொல்லும்போது அவர் பேர் குறிப்பிட்டு சொல்லலை. எங்கள் மீது அந்த விமர்சனம் பொருந்தாது. செல்வி ஜெயலலிதா அவர்களை ரோல் மாடலாக அவர் அறிவித்திருக்கிறார். எங்கள் மீது நிரூபிக்கப்பட்ட வழக்கெல்லாம் எதுவும் இல்லை, கோர்ட்டுக்கு போய் நான் நிரூபணமாக இருக்கேன் மேலே குற்றச்சாட்டு வந்தபோது அவர் கூறியிருப்பது எங்களை அல்ல, கூட யாரை வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மறைமுகமான விமர்சனத்தையும் செய்தார். அதிமுகவுடைய 2ஆம் கட்ட வாக்குறுதிகள் வெளிவந்திருக்கிறது. இது பற்றிய ஹைலைட்ஸை விளக்கத்துக்காக காத்துட்டு இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் தாய்மானவன் ஓற்றியும். அதிமுக தரப்புல பலதரப்பட்ட மக்களிடம் நேரடியாக மாவட்ட வாரியாக சென்று தேர்தல் தொடர்பாக அந்த வாக்குறுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு கட்டமாக 2வது முறையாக தற்போது குறிப்பிட்ட சில தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு 5 வாக்குறுதிகள் அதிமுக தரப்புல வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல மேலும் 5 வாக்குறுதிகள் குறித்தான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில முதியோர் உள்ளிட்டோருக்கான அந்த ஓய்வூதியம் என்பது 2000 உயர்த்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதே போல முக்கியமாக பல இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் கடும் சிரமத்தில் ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இளைஞர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த கல்வி கடனை முழுமையாக ரத்து செய்வோம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் அவர் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியாக இந்த வாக்குறுதியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ்கள் இலவசமாக வழங்கப்படும் எனவும், ஜல்லிக்கட்டுல உயிரிழந்த வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்தாருக்கு நிவாரணமாக வழங்கப்படும் எனவும், அதே போல படுகாயமடைந்த வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மேல் சிகிச்சைக்காக வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார். அதே போல சிறுபான்மையினர் உள்ளிட்ட மக்களுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நிதி வருவாய் இல்லாத கொரோனா காலகட்டத்திலேயே திறம்பட அதிமுக ஆட்சி செய்ததாகவும், அப்படிப்பட்ட சூழல்ல தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான தேர்தல் அறிவிப்புகளையும் நிதி சூழலை திறம்பட கையாண்டு இந்த அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அதிமுக நிச்சயம் ஈடுபடும் என்ற ஒரு உத்தரவாதத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள்ல பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத ஒரு சூழல்ல அதிமுக இதனை எவ்வாறாக கையாளும் என்ற ஒரு கேள்விகளை செய்தியாளர்கள் எழுப்பிய ஒரு நிலையில இத்தகைய பதிலை அவர் அளித்திருக்கிறார். நிதி சூழலுக்கு ஏற்ப திறம்பட கையாண்டு அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளையுமே அதிமுக நிச்சயமாக நிறைவேற்றும் என்பதை சுட்டிக்காட்டிருக்கிறார். ஏற்கனவே முதற்கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளது. குலவிளக்கு திட்டத்தின் கீழே அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், நகர பேருந்துகள்ல பயணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து பயண திட்டம் என்பது செயல்படுத்தப்படும் எனவும், அம்மா இல்லம் திட்டம் மூலமாக சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு தரமான கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் எனவும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் எனவும், ரூபாய் 25,000 மானியத்தோடு 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் 5 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 5 அறிவிப்புகளை பிரதானமாக கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் முக்கியத்துவம் பெறுகிறது. ருசியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு குமரன் பிராண்ட் கருவாடு. குமரன் பிராண்ட் கருவாடு ஊரே மணக்கும் உன்னத சுவை.